அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உல்யா இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்தின் முதல் தகவல் அறிக்கையில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் காபாவின் கருப்பு திரையின் வரலாற்றை கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். கடந்த 10 நாட்களாக முஸ்லிம் உலகம் அதிகம் பார்த்த வீடியோக்களில் ஒன்று காபாவுக்கு புதிதாக திரை மாற்றுகிற வீடியோ. ஹிஜ்ரி 1448 முஹர்ரம் முதல் நாளில் இந்த வருடம் காபாவிற்கான புதிய திரை மாற்றப்பட்டது. அந்த காட்சியை உலகம் முழுவதிலும் இருக்கிற முஸ்லிம்கள் பக்தி பரவசத்தோடு கண்டு களித்திருக்கிறார்கள். இதை தாண்டி அந்த திரை பொதிந்திருக்கிற ஏராளமான ரகசியங்களை, செய்திகளை இந்த சின்ன ஒரு தொகுப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் முறையாக காபாவுக்கு திரையிட்டவர் என்கிற பெருமை ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாரும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவின் ஒரு பகுதிக்கு திரையிட்டிருந்ததாக வரலாறு சொல்கிறது. அதற்கு பிறகு காபாவிற்கு முழுமையாக திரையிட்டவர் என்கிற பெருமையை யமன் நாட்டின் ஹிம்யர் வம்சத்து அரசராக இருந்த துப்பா என்பவர் காபாவுக்கு முதல் முறையாக முழுமையாக திரையிட்டிருக்கிறார். நம்முடைய முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திற்கு 220 வருடங்களுக்கு முன்னதாக நடந்திருப்பதாக வரலாறு சொல்கிறது. அதற்கு பிறகு முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 5ஆம் தலைமுறை பாட்டனராக இருந்த குசை, அவர்தான் குறைஷிகளுக்கு காபாவை மீட்டு கொடுத்தவர். அவர் காபாவுக்கு திரையிடுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அந்த குடும்பத்தின் வசதிக்கேற்ற ஒரு வரியை வசூலித்து அந்த வரியால் காபாவுக்கு திரையிடுகிற ஒரு பழக்கத்தை அவர் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார். அப்படி செய்து வருகிற நேரத்தில் குறைஷிகளுடைய ஒரு பெரிய பணக்காரராக உருவெடுத்த அபூ ரபீஅத் இப்னுல் முஹைரா என்பவர், நான் தனியாக ஒரு வருடத்திற்கு நான் காபாவுக்கு திரையிடுகிறேன் என்று சொல்லி அவர் ஒரு பழக்கத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். ஒரு வருடம் அவர் திரையிடுவார், மறு வருடம் குறைஷிகள் எல்லா குடும்பத்தினரும் சேர்ந்து காபாவுக்கு திரையிடுவார்கள். இப்படி திரையிடுகிற வழக்கத்தில் சில காலகட்டங்களில் நேர்ச்சையாக திரையிடுகிற பழக்கமும் இருந்திருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் நபீலா அம்மா ஒரு தடவை சிறுவராக இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை காணாமல் போன போது, என் மகன் கிடைத்து விட்டால் நான் காபாவுக்கு திரையிடுவேன் என்று நேர்ச்சை செய்திருக்கிறார். அந்த நேர்ச்சையின் அடிப்படையில் அவர் காபாவுக்கு திரையிட்டிருக்கிறார். இந்த வகையில காபாவுக்கு திரையிட்ட முதல் பெண்மணி என்கிற சிறப்பையும் நபீலா அம்மா அவர்கள் பெறுகிறார்கள். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் வருடம் காபாவை அவர்கள் வெற்றி கொண்ட போது காபாவை சுற்றி இருந்த சிலைகளை அப்புறப்படுத்தினார்கள் என்றாலும் மக்காவின் காபிர்கள் அணிவித்திருந்த திரையை அவர்கள் அகற்றவில்லை. அது தேவையில்லை என்கிற காரணத்தால் அகற்றவில்லை. வரலாற்றாசிரியர்கள் ஒரு தத்துவத்தை சொல்லுவார்கள். தலைவர்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருகிற போது தேவையான காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும், தேவையற்றவற்றை செய்யக்கூடாது என்று ஒரு வழிமுறையை சொல்லி காட்டுவார்கள். அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை மற்ற பல வகைகளில் சுத்தப்படுத்தினாலும் அதன் திரையை மாற்றுகிற வேலையை செய்யவில்லை. ஆனால் பெருமானாருக்கும் காபாவுக்கு திரை போடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்படி என்றால், காபாவின் திரையிலே அந்த திரைக்கு சாம்பிராணி காட்டுகிற ஒரு பழக்கம் இருந்தது. பெருமானாருடைய காலத்தில் அந்த திரைக்கு சாம்பிராணி காட்டிய ஒரு பெண்மணி தீ கங்குகளை அதிகம் பற்ற வைத்த காரணத்தால் காபாவின் திரை தீப்பிடித்தது. அப்போது அதை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காபாவுக்கு திரையிட்டார்கள். யமன் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட துணியால் அவர்கள் காபாவுக்கு திரையிட்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பெருமானாருக்கு பின்னால் பெருமானாருடைய தோழர்கள் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியவரும், அதே போல ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் காபாவுக்கு திரையிட்டிருக்கிறார்கள். இதில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆண்டுக்கு 2 திரைகளை காபாவின் மீது போர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மூவரும் எகிப்து நாட்டிலிருந்து கிடைக்கிற துணியை பயன்படுத்தி காபாவுக்கு திரையிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவுக்கு 2 முறை திரையிடுகிற பழக்கத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு
இன்னொரு சிறப்பும் இருக்கு. இப்ப எல்லாம் நம்ம காபாவை பார்த்தோம்னா எப்போதுமே அது மனத்துக்கிட்டு இருக்கும். ஊது அத்தரின் மனம் மனத்து கொண்டே இருக்கும். காபாவின் திரை முழுக்க ஊது அத்தரை பூசுகிற பழக்கத்தை முதலாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஆரம்பித்து வைத்தார்கள் என்கிற செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபாவுக்கு 2 முறை திரையிடுகிற ஒரு வழக்கத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். அதற்கு பிறகு அப்பாசிய ஹலீஃபாவாக இருந்த மஅமூன் என்கிற மன்னர் காபாவுக்கு 3 முறை திரையிட்டார். அப்படி 3 முறை திரையிடுகிற போது ஒரு தடவை சிவப்பு கலரிலும் ஒரு தடவை கருப்பு கலரிலும் திரையிட்டிருக்கிறார். சில நேரங்களில் வெள்ளை கலரிலும் காபாவுக்கு திரை போடப்பட்டிருக்கிறது. இப்படி பல திரைகள், நேர்ச்சைகளுக்காக திரைகள், பல வண்ணங்களிலும் திரைகள் போடப்பட்டிருக்கிறது. இப்படி போடப்பட்டு வந்ததால் பல நேரத்தில் காபாவினுடைய சுவற்றுக்கு வலு தாங்க முடியாத அளவுக்கு திரைச்சீலைகளின் கனம் அதிகரித்திருந்ததாக அந்த காபாவை கண்காணித்துக் கொண்டிருப்பவர்கள் கவலைப்பட்டார்கள். அந்த வகையிலே அப்பாசிய ஹலீஃபா நாசிர் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு வந்திருந்த போது காபாவின் மீது ஏராளமான திரைச்சீலைகள் குமிந்திருப்பதை அவர் பார்த்தார். அப்போது அங்கே இருந்த காபாவின் பொறுப்பாளர்களும் இந்த திரைச்சீலைகளால் காபாவின் சுவற்று பலவீனம் அடைவதாக சொன்னார்கள். அப்போது ஹலீஃபா நாசிர் லில்லா ஒரு உத்தரவு சொன்னார். இனி காபாவில் ஒரு திரைதான் இருக்க வேண்டும், அதுவும் கருப்பு திரைதான் இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். இது ஹிஜ்ரி 600வது வருடத்தில் நடந்தது. சகோதரர்களே, இன்று கருப்பு திரை போடப்படுகிறது இந்த காபாவுக்கு. இந்த திரையை தொடர்ந்து போடப்படுகிறது 1000 ஆண்டுகளாக போடப்பட்டு வந்தாலும் இது ஒரே திரையாக, அதுவும் ஒரு கருப்பு திரையாக போடப்படுகிற வழக்கம் ஹிஜ்ரி 600லிருந்து வருகிறது. இப்போது நாம் 1400களில் இருக்கிறோம். அப்படியானால் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளாக இதே போல ஒரே போல காபாவுக்கு கருப்பு துணி போர்த்தப்படுகிற திரை போர்த்தப்படுகிற பழக்கம் இருந்து வருகிறது. இந்த திரை போர்த்துவதில் பல்வேறுபட்ட ஆட்சியாளர்களுக்கு இடையிலே பல்வேறுபட்ட போட்டிகளும் நடைபெற்றிருக்கிறது. ஒரு தடவை யமன் நாட்டு மன்னராக இருந்த முஜாஹித் என்பவர் எகிப்திய அரசர் போட்டிருந்த கருப்பு திரையை எடுத்துவிட்டு அவர் கொண்டு வந்த திரையை போட்டார். இது எகிப்திய அரசருக்கு தெரிந்த போது அவர் தன்னுடைய படையை அனுப்பி யமனுடைய மன்னரை கைது செய்து கைரோவுக்கே கொண்டு வந்து விட்டார் என்றெல்லாம் செய்திகளை பார்க்கிறோம். அப்படி சில போட்டிகள் இதிலே ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் எகிப்திய அரசர்கள் ஒரு முடிவு செய்தார்கள். இப்ப இனி நாம ஒரு வேலை செய்வோம், எகிப்தினுடைய 2 கிராமங்களை காபாவின் மானியத்திற்காக வக்ஃப் செய்தார்கள். காபாவினுடைய திரைக்காகவே ஒரு இடத்தை வக்ஃப் செய்து விட்டால் வேறு யாரும் இனி சண்டைக்கு வரமாட்டார்கள், போட்டிக்கு வரமாட்டார்கள் என்று நினைத்து எகிப்திய மன்னராக இருந்த எகிப்திய மன்னர் எகிப்தினுடைய கல்யூபி மாவட்டத்தினுடைய 2 கிராமங்களை எழுதி வைத்தார். அந்த மன்னருடைய பெயர் மன்னர் முகமது இஸ்மாயில். இவர் ஹிஜ்ரி 750 எழுதி வைத்தார். இந்த 2 கிராமங்களிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் வைத்து காபாவுக்கு திரை போடப்பட வேண்டும் என்று எழுதி வைத்தார். அப்போது 89,000 திர்ஹம்கள் காபாவுக்கு திரை போடுவதற்கு செலவானதாக ஒரு செய்தி சொல்கிறது. இப்ப 2 கிராமம் இருந்துச்சு ரொம்ப காலமா. அதுக்கப்புறம் எகிப்திலே சுலைமான் அல் கானூனி என்கிற பெரிய ஒரு மன்னர் ஆட்சிக்கு வந்த போது அவரு 2 கூட சேர்த்து மேலும் 7 கிராமங்களை இதற்காக வக்ஃப் செய்தார். இப்ப மொத்தம் 9 கிராமங்களுடைய வருமானங்கள் காபாவுக்கு திரையிடுவதற்காக வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது. இப்படி நீண்ட காலமாக எகிப்திலிருந்து அந்த வருமானத்திலிருந்து திரை வந்து கொண்டே இருந்தது. இதற்கு யாரும் போட்டிக்கு வரவில்லை. இந்த சூழ்நிலையில் 1800களின் தொடக்கத்தில், குறிப்பாக சொல்வதானால் 1807ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் வஹாபிகளுடைய எழுச்சி, வஹாபிகளுடைய ஒரு கலகம் ஏற்பட்ட பிறகு எகிப்திலிருந்து திரையை அனுப்புவதை எகிப்திய மன்னர் நிறுத்தி கொண்டார். அப்படி அது நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் திரையிடுவது என்பது ஒரு பெரிய செலவு பிடிக்கிற பணியாக இருந்திருக்கிறது. அன்றைய காலத்தில் அந்த செலவை தாக்கு பிடிக்கிற அளவுக்கான சக்தி சவுதி அரேபியாவுக்கு இருந்திருக்கவில்லை. அதனால் மீண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே முகமது அலி பாஷா 1807க்கு பிறகு எகிப்திலேயே காபாவின் திரைச்சீலையை நெய்வதற்கான முதலாக ஒரு தொழிற்சாலையை நிறுவுகிறார். கர்பன்ஸ் என்கிற நகரத்தில் ஒரு தொழிற்சாலையை நிறுவுகிறார்.
அந்த தொழிற்சாலையிலிருந்து 1800களின் தொடக்கத்திலிருந்து தொடர்ந்து காபாவுக்கு திரை அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தது. 1962 வரை அங்கிருந்துதான் காபாவுக்கு திரை அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் சவுதியில இருந்த வஹாபிகளுடைய அரசு இதற்கு சில இடையூறுகளை செய்தது. எகிப்திலிருந்து திரை ஹஜ்ஜுக்கு வருகிற குழுவினர்கள் கொண்டு வருவார்கள். அவர்கள் கொண்டு வருகிற போது அதை ஒரு பெரிய பக்தி பரவசத்தோடு பாடல்கள் பாடி தஃப் முழங்க கொண்டு வருவார்கள். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சவுதிகள் உத்தரவிட்ட போது எகிப்திய மன்னர்கள் மீண்டும் திரையை அனுப்புவதை நிறுத்தி கொண்டார்கள். 1962 அது நடந்தது. அதற்கு பிறகு சில வருடங்கள் சவுதி அரசாங்கம் அது அவசரமாக திரைகளை தயார் செய்து காபாவுக்கு திரையிட்டது. அதன் பிறகு மீண்டும் எகிப்திலிருந்து திரை அனுப்பப்பட்டது. அது என்ன காட்டுகிறது என்றால், இந்த காலகட்டத்தில் சவுதி அரசாங்கத்தால் காபாவுக்கான திரை தயாரிக்கிற அளவுக்கான வருமானம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை, அதற்கான வசதி இருக்கவில்லை என்பதை காட்டுகிறது. 1962க்கு பிறகு மீண்டும் சில வருடங்கள் சவுதி அரசாங்கம் காபாவுக்கு திரையிட்டது. அதன் பிறகு மீண்டும் எகிப்திலே இருந்தே திரை வந்து கொண்டிருந்தது 1977 வரைக்கும். 1970களின் காலகட்டத்தில் சவுதி அரசாங்கத்திற்கு எண்ணெய் வருவாய்கள் வர தொடங்கிய பிறகு சவுதியின் மன்னர்களாக இருந்தவர்கள் எகிப்திலிருந்து திரை வர வேண்டிய தேவையில்லை என்று கருதி மக்காவிலேயே அங்கு இருக்கிற உம்முல் ஜூத் என்கிற இடத்தில் மன்னர் அப்துல் அசீஸ் கிஸ்வா தொழிற்கூடம் என்கிற பெயரில் ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தார்கள். அந்த தொழிற்சாலையில் சுமார் ஒரு 10 மாத கால முயற்சியிலே கிஸ்வா என்கிற காபாவிற்கான திரை தயாரிக்கப்படுகிறது. இப்போதும் அந்த தொழிற்சாலையில் இருந்துதான் அந்த திரை வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு இராணுவ கட்டமைப்போடும் கட்டொழுங்கோடும் கொண்டு வரப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் அது ஒரு மரியாதைக்குரிய பொருள். காபாவுக்கு திரையிடுவது கட்டாயமோ கடமையோ ஃபரதோ வாஜிபோ அல்ல. அது ஒரு முஸ்தஹப்பான நல்ல காரியம் என்றாலும் அது காபாவை கண்ணியப்படுத்துகிற விதம் என்கிற காரணத்தாலே அந்த திரையை கொண்டு வருகிற போது, கிஸ்வா என்கிற அந்த திரையை கொண்டு வருகிற போது ஒரு இராணுவ ஒழுங்கோடும் மரியாதையோடும் கொண்டு வருகிறார்கள். இப்படித்தான் ஆரம்ப காலத்திலேயும் எகிப்திலிருந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். அதற்குத்தான் இடையிலே வஹாபிய அரசாங்கம் தடையை செய்தது. மீண்டும் இப்போது அதே நடைமுறைக்கு அவர்களே திரும்பி வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பல்லாண்டுகளாக அறியாமை காலத்திலே இருந்து காபாவுக்கு திரை போடுகிற வழக்கம் முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் இருந்தது. இன்று நாம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்க காரணமே கூட அதுதான். முஹர்ரம் 10ஆம் நாளில் தான் காபாவுக்கு திரையிடப்படுவதாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள். மிக பழைய காலத்திலிருந்து காபாவுக்கு திரையிடுவது என்பது முஹர்ரம் 10ஆம் நாளில் தான், ஆஷூரா நாளில் தான் வழக்கத்தில் இருந்தது. இந்த சவுதிகளுடைய அரசு ஏற்பட்ட பிறகு அதை துல்ஹஜ் 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள் என்று மாற்றினார்கள். முதலில் அரஃபாவுடைய நாள் என்று மாற்றினார்கள். ஹஜ்ஜுக்கு முதல் நாள் ஹாஜிகள் எல்லோரும் அரஃபாவிலே இருக்கிற போது காபாவுடைய திரையை மாற்றுவார்கள். அதை 2022 முஹர்ரம் 1ஆம் நாளில் காபாவுக்கு புதிய திரை போடுவது என்கிற வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் காபாவுக்கு திரை அணிவிப்பது என்பது முஸ்லிம் சமுதாயம் காலம் காலமாக மிகுந்த மரியாதையோடு கடைபிடிக்கிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது. நாம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காபாவுக்கான திரை இருக்க ஒரு காலத்துல சவுதி அரேபியாவால இந்த திரையை தயாரிக்க முடியல. ஆனா இன்னைக்கு சவுதி அரேபியா இந்த திரைக்காக செலவிடுகிற தொகை சாதாரணமானதல்ல. இன்னைக்கு உலகத்திலேயே இருக்கிற மிக அதிக மதிப்பு வாய்ந்த துணி என்று சொன்னாலே அது காபாவை பொறுத்திருக்கிற கிஸ்வா என்கிற துணி தான். அந்த துணியின் மதிப்பு எவ்வளவு தெரியுமா சகோதரர்களே? கேட்டால் நீங்கள் மலைத்து போய் விடுவீர்கள். 2 கோடி ரியால்கள். 2 கோடி ரியால்கள் என்றால் நம்முடைய நாட்டு கணக்குல 50 கோடியே 32 லட்சம் ரூபாய். காபாவை பொறுத்திருக்கிற அந்த திரைச்சீலையின் மதிப்பு 50 கோடியே 32 லட்சம் ரூபாய். இதற்காக 670 கிலோ தூய பட்டு பயன்படுத்தப்படுகிறது. நாம் எப்போது பார்த்தாலும் காபாவை பொறுத்திருக்கிற அந்த திரை பரபரப்பாகவே இருக்கிறது. என்ன வெயில் அடிக்கிறது, எப்படியெல்லாம் மழை பெய்கிறது, என்ன மழை அடித்தாலும் என்ன வெயில் அடித்தாலும் அந்த திரையின் பளபளப்பு குறைவதே இல்லை. காரணம் என்ன என்றால்
அது தூய பட்டினால் தயாரிக்கப்படுகிறது. 670 கிராம் தூய பட்டினால் உருவாக்கப்படுகிறது. அந்த பட்டு திரையிலே இடையிலே நாம தங்க எழுத்துக்களில் குர்ஆனுடைய வாசகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாசகங்களை பதிவு செய்கிற பழக்கம் திருக்குர்ஆனுடைய எழுத்துக்களையும் அதே போல அல்லாஹ்வுடைய பெயர்களையும் யா ஹய்யு யா கய்யூம் என்கிற திக்ருகளையும் அதே போல அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் சொல்லப்படாத அல்லாஹ்வுடைய பெயர் யா ஹன்னான் யா மன்னான் என்கிற பெயர்களும் அதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பதிய வைக்கப்படுகிற பழக்கம் அப்பாசிகளுடைய காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது. காபாவில் திரைகளில் எழுத்துக்களை பதிய வைக்கிற பழக்கம் அப்பாசிகளுடைய காலகட்டத்திலே இருந்திருக்கிறது. அந்த தங்க எழுத்துக்களில் குர்ஆனுடைய வசனங்களை எழுதுவதற்காக 15 கிலோ தங்க முலாம் பூசப்பட்ட நூல் இலைகளை பயன்படுத்துகிறார்கள். அப்ப 670 கிலோ தூய பட்டு, 15 கிலோ தங்க முலாம் பூசப்பட்ட நூல் இலைகள், இது அல்லாமல் வெள்ளியும் இதிலே பயன்படுத்தப்படுகிறது. இப்படி மொத்தம் 900 கிலோ எடை கொண்டதாக இந்த காபாவுடைய திரை தயாரிக்கப்படுகிறது. அதனுடைய மதிப்பு 50 கோடியே 30 லட்சம் ரூபாய் என்பது உண்மையில் யாரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடியது. அப்ப அந்த திரை அது பொருளியல் ரீதியாகவும் மதிப்பிற்குரியது, அருள்ரியல் ரீதியாகவும் மதிப்பிற்குரியது. அது எப்படி மதிப்பிற்குரியதாகிறது என்றால், அந்த திரையின் கரம் பிடித்து விட வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் ஆசைப்படுகிறார். அந்த திரையை கரத்திலே பிடித்து தங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லிவிட வேண்டும் என்று கோடிக்கணக்கான மக்கள் ஆசைப்படுகிறார்கள். தங்களது கனவுகளின் கடைசி தீர்வாக காபாவின் திரையை நாடி செல்கிற மக்கள் பல கோடிகள் இருக்கிறார்கள். எனவே காபாவின் திரைக்காக செலவை விட இந்த மக்கள் அதன் மீது கொண்டிருக்கிற மதிப்பு அளவிடற்கரியது. எல்லாம் வல்ல இறைவன் நாமும் அந்த காபாவின் திரையை பிடித்து நமது கோரிக்கைகளை முன்வைக்க, அல்லாஹ்விடத்தில் முறையீடுகளை செய்ய, அதை பிடிக்க அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.